எனக்கு வந்து கண்டினியூஸாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. அப்புறமா பீரியட்ஸ் ஆனால் வந்து ஸ்பாட்டிங் வந்து அதிகமாக இருந்தது. ஸ்பாட்டிங் ஆகிட்டு இருக்குன்னா கண்டினியூஸாக 2-3 மந்த்ஸ் கண்டினியூஸாக ஸ்பாட்டிங் ஆகும். பட் இப்போ வந்து 1 மந்த் டேப்லெட்ஸ் நான் எடுத்திருக்கேன், 1 மந்த் மெடிசின்ஸ் எடுத்திருக்கேன். அந்த மெடிசின்ஸ்லேயும் எனக்கு வந்து கரெக்டான சைக்கிள் வந்தது. ப்ளஸ் வந்து பீரியட்ஸ் வந்து நார்மலாக பீரியட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபர்டிலிட்டிக்காகவும் நான் மெடிசின்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதில் வந்து எக் வந்து எந்த மாதிரி க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து எனக்கு நல்ல க்ரோத் இருக்குது. 2 சைடும் பிசிஓடி இருந்ததால் தான் என்னுடைய ஸ்கேன் வந்தது. 1 மந்த் மெடிசின்ஸ்லேயே எனக்கு வந்து ரைட் சைடு ஓவரி வந்து நல்ல க்ரோத் ஆகிட்டுருக்கு. 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் பண்ணுறேன். மெடிசின்ஸ் மேலே எனக்கு எதுவுமே ஒரு டவுட்டே இல்லாமல் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறமா வந்தது. அதுக்கப்புறமா உங்களுடைய டீமு கரெக்டாக ஃபாலோ அப் அதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. 100% சாட்டிஸ்ஃபைடாக கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.